la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தங்கலான் போய் நிறைய இடங்களில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க. உண்மையிலேயே வரவேற்பு எப்படி இருக்குது? அந்த கதை இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஹைப் கொடுத்து வந்தாங்கல்ல, அடுத்த மருதநாயகம் ஆஸ்கர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கலாம், அதுக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த படம் தகுதியாக இருக்கும். விமர்சகராக அந்த படம் எப்படி இருக்குது, அது காரணம் என்னன்னா அந்த படத்திற்கு முதல்ல கொடுக்குற அந்த ஹைப்பு, அந்த பில்டப்பு. இது வந்து ஒரு 50 ஆஸ்கார் வாங்கணும் ஒரு பக்கம், ஒருத்தர் இது கேன்ஸில் வந்து படுத்து உருள ஆரம்பிக்கணும் இன்னொருத்தர், படம் சம்மந்தப்பட்டவர்கள் தான். மேபி லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் சவுண்டு கேட்கலன்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு தேட்டரில் பாதியோடு நிறுத்தியிருக்காங்க. படத்தை நிறுத்தி எங்களுக்கு சுத்தமாகவே சவுண்ட் கேட்கல, காசை திருப்பி கொடுக்குன்றாங்க. என்னங்க இது அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக நான் சொல்லலை, படம் பார்க்க வந்து அந்த அந்த மெல்லிசான குளிர்லேயும் அந்த காலங்காத்தால் ஒரு வீக் டேஸில், ஆனால் லீவு நாள் தான் அன்றைக்கி சுதந்திர தினம், ஆனால் நேரத்தை செலவு பண்ணி ஃபேமிலியோடு வந்த அந்த நபர்களுக்கு இந்த படம் சுத்தமாக திருப்தி அளிக்கவில்லை. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு படம் புரியல அப்படிங்கிறாங்களே, அது உண்மையாக உங்களுக்கு புரிஞ்சதா இல்லை எப்படி? இல்லை, அது புரியலன்றதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல வந்து புரியலன்றது வந்து காட்சி ரீதியாக புரியலன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை தான். அது நீங்கள் எப்போவுமே ஒரு திரைப்படத்தை வந்து ஒரே நேர்கோட்டில் தான் சொல்லணும். ஒரு கதையை வந்து அப்படி இல்லைன்னா கூட இப்போ நிறைய மாறிடுச்சு. வந்து நீங்கள் ஆர்டர் மாற்றி ஒரு ஆஃபேலேருந்து கூட கதை ஆரம்பித்து சொல்லணும். விக்ரம் என்னென்னா அவருடைய விழலுக்கிறத நீர்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவருடைய உழைப்பு பூரா அது மாதிரி. நீங்கள் சொன்னீங்க கோபுரம் அப்படி தாங்க பில்டப் பண்ணாங்க, ஆச்சா போச்சா அப்படின்னு. இவர்லையோ எடுத்தார், அவர் தானே ப்ரொடியூசரு, லலிதா. அதுக்கு என்னென்னா ஒரு தகவல் இருக்குல்ல, இவர் அஜய் சொல்லலை. வந்து நான் கேள்விப்பட்டதுன்னா கடைசி நேரத்தில் வந்து நானே எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி லலித் உட்காந்து அவர் எடிட்லாம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் ஒரு டைரக்டர் ஓரம் கட்டுங்கன்னு சொல்லி நான் பண்ணுறேன் எடிட்டிங்னு. கோப்ராவுக்கு அவர் எடிட்டிங் பண்ணதுனால தான் இது மாதிரிலாம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. சரி, வெற்றி அடைஞ்சால் ஒரு பேச்சு, தோல்வி அடைஞ்சால் இன்னொரு பேச்சு. ஆனால் கோப்ரா ஒரு சரியான படமே கிடையாது. அதுலேயும் விக்ரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பையும் நடிப்பையும் அப்படி கொட்டியிருப்பார். இங்கேயும் பார்த்திங்கன்னா தங்களால் தான் அது மாதிரியான நிலைமை தான் இருக்கும். வந்து விக்ரம் மாதிரியான ஒரு 60 வயதை நெருங்கிய ஒரு ஹீரோவை இன்றைக்கும் ஒரு எனர்ஜியோட படத்தில் பண்ணியிருக்காருன்னு உண்மையிலே. நீங்கள் தங்களாலில் விக்ரம், பார்வதி இவங்களுடைய நடிப்பெல்லாம் நீங்கள் குறை சொல்லவே முடியாது. கூட வந்துட்டு டிமாண்டி காலனியும் வந்திருக்கு, ரகுதா வந்திருக்கு. இதனுடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது? இல்லை, உங்களுக்கு தங்கலான் பார்க்க போனால் டிமாண்டி காலனி ஒரு ஆரம்பிச்சிருது. தங்கலானை விட நல்லா இருக்குது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியார் திரு செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தங்கலான் போய் நிறைய இடங்களில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க. உண்மையிலேயே வரவேற்பு எப்படி இருக்குது? அந்த கதை இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஹைப் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அடுத்த மருதநாயகம் ஆஸ்கர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கலாம், அதுக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த படம் தகுதியாக இருக்கும். இல்லை, அந்த எப்படி வரவேற்பு இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, நான் திரும்பவும் சொல்கிறது தான். ஒரு பெரிய படங்கள் ஏன் நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய எங்கேயோ வெளியூரில் போய் படம் பார்க்குறது பெரிய பெருமையாக பெருமை பேசுறதுன்னு ஒன்றும் கிடையாது. வந்து அங்கே 6 மணிக்கு ஷோ முதல் காட்சி ஆரம்பிக்கிறாங்க, இங்கே ஆரம்பித்தாங்கன்னா போய் முதல்ல பார்க்க வேண்டியது தானே நமக்கு. சரி, விமர்சகராக அந்த படம் எப்படி இருக்குது, அது காரணம் என்னன்னா அந்த படத்திற்கு முதல்ல கொடுக்குற அந்த ஹைப்பு, அந்த பில்டப்பு. இது வந்து ஒரு 50 ஆஸ்கார் வாங்கணும் ஒரு பக்கம், ஒருத்தர் இது கேன்ஸில் வந்து படுத்து உருள ஆரம்பிக்கணும் இன்னொருத்தர், படம் சம்மந்தப்பட்டவர்கள் தான். இதை பார்த்திங்கன்னா உலக சினிமா வந்து தலையில் வச்சு கொண்டாடும்னு திரைப்படம் வெளிவருவதற்கு முன் கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது பாமரனையும் தாண்டி பத்திரிகையாளர் விமர்சகர்களுக்கும் ஒரு அந்த எதிர்பார்ப்பு. ஓஹோ, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கய்யா. இதுக்கு தங்கலானுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் போய் வெளியூர்லாம் போய் படம் பார்த்தீங்க, எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்ற மாதிரி. விக்ரம் வந்து ப்ரொமோஷன் போவார், இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி இறங்கி ப்ரொமோஷன் பண்ணதை பார்க்கவே இல்லை நான். பட்டி தொட்டி எங்கும் அந்த ஸ்டுடியோ கிரீனுடைய CEO தனஞ்சனி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் மதுரையில். அங்கே வந்து மாலில் ஃபேன்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமே இல்லை. திடீர்னு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணி ஆகணும்னு, அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்குறது, போலீஸுக்கு சொல்கிறது, இந்த அளவுக்கு பயங்கர உற்சாகம் ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஒரு ஹீரோ இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, அதுவும் ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து அடிபட்டு உதப்பட்டு பல முயற்சிகள் செய்து மாதிரியான படங்களில் சாவினுடைய விளிம்புக்கே சென்று வந்த ஒரு ஹீரோ ஒரு படத்தில் பண்ணியிருக்காருன்றது இவ்வளோ தூரம் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுயான்னு சொல்லி விடியற் காலை 5 மணிக்கு பெங்களூரில் உள்ள லக்ஷ்மிக் சினிமாஸ் அப்படின்ற ஒரு தேட்டர் வாசல் நிற்கும்போது, இது நிஜம், குளிர் காற்றடிக்குது, அந்த வெளியே ஜேன்னு நிற்குது பாருங்கள் கூட்டம். அதுதான் பெரிய ஸ்க்ரீன்ஸ் போடுது. அங்கே பெரிய ஒரு 2 தேட்டர் ஜாயின் பண்ண மாதிரி உள்ளே போன பிறகு தெரியுது.
ஓப்பன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி தாங்க பார்க்குறேன். இப்போ ஊருங்கள்லாம் அப்படி தான் நிற்பாங்க தெரியுங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சொல்ல 90களில் அப்படி நிற்பாங்க. இந்த இதுவெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, இந்த ஆண் பெண் தனியாக போகிறதுக்கெலாம். அப்படி அந்த பழைய ஃபீலிங் வந்து சினிமா வந்து கர்நாடகாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியான்னு நான் நினச்சிக்கிட்டேன். போய் உள்ளே போய் உட்காந்தோன்னா ஒரு விசில் சத்தம், இந்த பக்கம் அந்த பக்கம் அவ்வளோ கூட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக படம் தொடங்கி போக 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 இந்த விசில் சத்தம், அந்த அமர்க்களம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. இன்ட்ரோல் வருது அப்படி சொல்கிறாங்க. இன்ட்ரோல் முடிஞ்சு படம் முடிஞ்ச பிறகு ஆளாளுக்கு படம் பார்த்தவங்க தனித்தனியாக குழுவாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க இது அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக நான் சொல்லலை, படம் பார்க்க வந்து அந்த அந்த மெல்லிசான குளிர்லேயும் அந்த காலங்காத்தால் ஒரு வீக் டேஸில், ஆனால் லீவு நாள் தான் அன்றைக்கி சுதந்திர தினம், ஆனால் நேரத்தை செலவு பண்ணி ஃபேமிலியோடு வந்த அந்த நபர்களுக்கு இந்த படம் சுத்தமாக திருப்தி அளிக்கவில்லை. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு படம் புரியல அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? உங்களுக்கு புரிஞ்சதா இல்லை எப்படி? இல்லை, அது புரியலன்றதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல வந்து புரியலன்றது வந்து காட்சி ரீதியாக புரியலன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை தான். அது நீங்கள் எப்போவுமே ஒரு திரைப்படத்தை வந்து ஒரே நேர்கோட்டில் தான் சொல்லணும். ஒரு கதையை வந்து அப்படி இல்லைன்னா கூட இப்போ நிறைய மாறிடுச்சு. வந்து நீங்கள் ஆர்டர் மாற்றி ஒரு ஆஃபேலேருந்து கூட கதை ஆரம்பித்து சொல்லலாம். நான் லீனியர் பேட்டர்ன்லாம் சொல்லலாம், எப்படி வேணாலும். அது ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் மாநாடு எடுத்துங்க, அது ஒரு பிசுறு தட்டினா அந்த கதை வேறு மாதிரி மாறிடுங்க. ஆடியன்ஸுக்கு அது பிசுறு தட்டி புரியாமல் போச்சுன்னு வச்சுக்க, அது ஃப்ளாப் படம். அது ஆக்சுவலாக அது வெங்கட் பிரபு உண்மையிலே ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாப்புல. நிறைய டீட்டெயிலிங்லாம் சேர்த்து பண்ணியிருப்பாப்புல. அது கூட நம்ம சேனல்லே பேசியாச்சு. அது மாதிரி பல படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். இதில் கதை சொன்னதே பார்த்தீங்கன்னா, சார் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம். ஒரு விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில் அவங்க பூமிக்குள்ளே தங்கம் இருக்குது. அந்த தங்கம் இருப்பதை இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோழர்களும் அதன் பிறகு மைசூர் மகாராஜாவை சேர்ந்த வம்சாவளியை சேர்ந்தவர்களும் அதில் எடுத்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இவங்களுக்கும் எப்போயாவது அதில் வந்து தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை பிரிட்டிஷ்காரன் மோப்பம் பிடிச்சிட்டு வரான். இவங்களை வச்சு அதில் தங்கம் எடுக்கிறான். தங்கம் எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது ஏது, அவ்வளோதான். இது ஒன்லைன் தான் சொல்கிறது. அந்த இதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து ஒரு தன்னந்தனியாக ஒரு பிரிட்டிஷ்காரன் வரான். அவன் அங்கேருந்து ஒரு 4-5 பேரை கூட்டு போகிறான். கூட்டும்போய் எடுங்கன்றான். அங்கே ஒரு பேய் ஆவி, அது என்ன தங்கத்தை பூதம் காக்குதா, இல்லை அதுக்கு பேர் வந்து ஆர்த்தின்னு வச்சுருக்காங்க. ஏன் அந்த கேரக்டர்னு புரியல. திடீர்னு இந்த மக்கள் வந்து ஒரு பண்ணைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த பண்ணைக்கும் பிரிட்டிஷ்காரனுங்க ஆகாதுன்றாங்க. பிரிட்டிஷ்காரனை வச்சு தான், பிரிட்டிஷ்காரன் சொல்லி தான் இவன் வந்து வரி வசூல் பண்ணி தரான். இப்போ அவன் அனுப்பியானா அந்த ஊரையும் அமைச்சு தான் ஆகணும். இவங்க என்னன்றாங்க, அதுக்கு ஒரு ஆளை மறுபடியும் வந்து விக்ரமையே அனுப்புகிறாங்க. இப்படி வந்து குழப்பமான ஒரு விஷயம். இந்த ஒரு பக்கம் வந்து இது புரியல. ரெண்டாவது, அங்கே பயன்படுத்திக்கிற வார்த்தை வந்து வடார்காடு ஸ்லாங்கு. அதாவது இப்போ இருக்கிற வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அந்த தமிழ் வந்து அது ஒரு நல்லா தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு என்ன ஆகிடுது, அந்த தமிழ் வந்து நார்த்து மெட்ராஸ் தமிழாகவும் மாறுது. நீங்கள் சென்னையில் பேசுகிற தமிழுக்கும் நார்த்து தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எங்கள் பகுதியில் செய்யாறு, ஆரணி, போலூர், வந்தவாசி, திருவண்ணாமலை, குடியாத்தம், ஜோலார்பேட்டை இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு ருப்புலியான்வாங்க. ருப்புலியான்து வந்து தெலுங்கு வார்த்தை. மனைவியை வந்து கணவன் வந்து ஏம அப்படின்வாங்க. ஏம அங்கே கூட்டுமோ, இது இயல்பாக வர இது. ஆனால் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கும்போது விக்ரம் அந்த இழுத்து பேசுகிறப்போ சில நார்த்து மெட்ராஸ் சென்னை தமிழை வந்து உள்ளே வந்து சேருது. அப்புறம் வந்து கேட்கவும் மாட்டேந்தது, புரியவும் மாட்டேங்குது. போகிற பக்கத்தில் ஒரே ஃப்ளோவில் பேசுகிற. ஏன்னா விக்ரம் ஆக சிறந்த நடிகராக இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு நடிகருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் எப்படியோ சொல்லி ஆகணுன்றது அது அவருக்கும் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டம் தெரியுது. அந்த டைலாக் சொல்லி ஆகணுன்றதுக்காக ஒரே மூச்சில் ஒரே டேக்கில் பேசியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்துக்கு லைவ் ரெக்கார்டிங்னு நினைக்கிறேன் நான் வந்து, மேபி லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் சவுண்டு கேட்கலன்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு தேட்டரில் பாதியோடு நிறுத்தியிருக்காங்க. படத்தை நிறுத்தி எங்களுக்கு சுத்தமாகவே சவுண்ட் கேட்கல, காசை திருப்பி கொடுக்குன்றாங்க. அவன் தேட்டருக்காரன் எங்கள் ஸ்பீக்கர்லாம் நல்லா தாங்க இருக்குது, டிடிஎஸ் தாங்க, போன நேற்றுலாம் கூட நல்லா தான் ஓட்டணுன்னு, படத்தில் ஏதோ மிஸ்டேக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து இந்த மாதிரியான குறைகள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயத்தில் ஒரு அழுத்தமான ஒரு கண்டென்ட் வச்சு பண்ணணும். அந்த அழுத்தமான கண்டென்ட்டை மிக தெளிவான திரைக்கதையோடு சொல்லணும். அந்த தெளிவான திரைக்கதையை சொல்லும்போது நம்பகத்தன்மையான காட்சிகளை வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து புரிய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்பகத்தன்மையெல்லாம் நிறைய கம்மியாக இருக்குது. ஸோ அதில் ரஞ்சித் வந்துட்டு தவறு விட்டார்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக.
இப்போது ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு அவருடைய அரசியலை திணிக்கிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இந்த படத்தில் எப்படி அவர் திணிச்சு தான் இருக்காரா? இல்லை, இங்கே இந்த படத்துலேயும் ஒரு நில அரசியல் பேசியிருக்காரு. நில அரசியல் பேசியிருக்காரு. இந்த தங்கம் எடுத்ததில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்கு நிறைய இருக்குது, அவங்கள தான் பயன்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது சம்மந்தமான சில பேர்கிட்ட பேசும்போது இல்லைங்க, எல்லா சமுதாயத்திനും சேர்ந்து தான் அங்கே போய் வேலை பார்த்துருக்காங்க. கூட்டும் போய் அவன் சக்கையாக பிழிஞ்சு வேலை வாங்கியிருக்கிறான், அங்கே தங்கத்தை எடுத்திருக்கான். ரெண்டாவது தங்கம் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல கிடைக்கல. இவங்களும் அதை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கிடைக்கும், ஒரு இடத்துல வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு. அதுக்காக அவன் போராடி இருக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு சொன்ன ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன சொன்னார், அந்த படம் பார்த்தவர், அதில் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன், அவனுடைய உதவியாளர், அவனுடைய மகன் நினைக்கிறேன், 3 பேர் தான் வருவாங்க. இவங்க எந்த வித அதிகாரிகள் கூட தொடர்பே இல்லாமலே இருப்பாங்க. அப்படி பண்ணவே முடியாதுன்றார். ஒரு பிரிட்டிஷ் இங்கே இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மாதிரியான ஆளும்போது ஒரு கவர்னர், ஒரு கலெக்டர், அந்த கலெக்டர் கீழே ஒரு 4-5 அதிகாரிகள், ஒரு மாவட்ட நிர்வாகி, அந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்கும். இவங்களுக்கு தகவல் சொல்லாமல் எப்படி நீ தங்கம் எடுக்க முடியுன்றார். தங்கம் எடுத்துகிட்டு எப்படி போக முடியும், அவங்களுக்கு தெரியாமல போகும் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறது என்னென்னா, இங்கே தங்கம் இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அதில் டைலாகாக வருது, சொல்லுவாங்க குடியாத்தம் தாலுக்காவும் கோலார் தாலுக்காவிலையும் தங்கம் இருக்கிறதா நம்ம துறை இது பண்ணுறாரு, நீங்கள் அது அவருக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார் டைலாக். ஆக்சுவலாக இது மைசூர் மகாராஜாவுடைய சமஸ்தானத்து பகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர். அந்த ஏக்கரை தான் அவங்க போய் புவியியல் ஆராய்ச்சிக்காக எங்களுக்கு கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க, உதவி பண்ணுங்கன்னு. அந்த மக்களோட மக்களாக இருந்து 2.5 வருஷம் தான் அவங்க தங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அது உள்ளே இருக்கிறதுக்கு. இது எல்லாம் ஏன் ரஞ்சித் சொல்ல தவறிட்டார்? இல்லை அவருடைய நோக்கம் வேறு மாதிரி, விக்ரம ஃபோக்கஸாக காமிக்கணும், இந்த கதையை வேறு மாதிரி ஒரு வித்தியாசமாக காமிச்சு நம்ம வித்தியாசமான டைரக்டரு இந்த பெரட்டி போட்டு கதைலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாரா, அதில் கவனம் செலுத்திருக்காரான்னு தெரியல. கூட டிமாண்டி காலனியும் வந்திருக்கு, ரகுதா வந்திருக்கு. இதனுடைய ரிசல்ட்லாம் எப்படி சொல்கிறது? இல்லை, உங்களுக்கு தங்கலான் பார்க்க போனால் டிமாண்டி காலனி ஒரு ஆரல் தங்கலானை விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஏன்னா டிமாண்டி பாகம் 1 பெரிய 8, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அஜய் ஞானமுத்து அருமையாக கொண்டு வர்றார். அது சிம்பிளாக சொல்லணும்னா, அதில் கதையின் நாயகன் இறந்து போயிடுவார் ஃபஸ்ட்டு பாகத்தில். இங்கேருந்து தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா, ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய கணவர் இறந்து 6 வருஷம், அது இறந்து தான் தற்கொலை பண்ணிப்பார். அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு மன அழுத்தத்தில் இருப்பார். ஒரு சீன துறவியை மீட் பண்ணும்பொழுது அந்த சீன துறவி என்ன பண்ணுவார், இறந்து போன ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்து போன கதாநாயகன் அருள்நிதியோடைய இங்கே கனெக்ட் பண்ணி விட்டு திரும்ப கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயத்தை இதுலேருந்து தான் கதையை போக்க மாற்றுறாரு. ஒரு நல்ல ஒரு பேய் படத்துக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்லாம். அதை தாண்டி ஆடியன்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. சரி, அதாவது இதுக்கு முன்னாடி கோப்ரா படம் பண்ணார் அஜய் ஞானமுத்து விக்ரம் வச்சு. அந்த இடத்துலையும் விக்ரமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல. ஆனால் அங்கேருந்து ஒரு டிமாண்டி பண்ணி டிமாண்டிக்கு நல்ல வேலை பார்த்துருக்காரு. அப்படியே ரஞ்சித் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி விக்ரமை வச்சு ஒரு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி இங்கேயும் விக்ரமுக்கு ஒரு சொதப்பலான ஒரு நிலையை தான் உருவாக்கி வச்சுருக்காங்களே. விக்ரம் என்னென்னா, அவருடைய விழலுக்கிறத நீர்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவருடைய உழைப்பு பூரா அது மாதிரி. நீங்கள் சொன்னீங்க கோபுரம் அப்படி தாங்க பில்டப் பண்ணாங்க, ஆச்சா போச்சா அப்படின்னு. இவர்லையோ எடுத்தார், அவர் தானே ப்ரொடியூசரு, லலித் தான். அதுக்கு என்னென்ன ஒரு தகவல் இவர் அஜய் சொல்லலை. நான் கேள்விப்பட்டதுன்னா கடைசி நேரத்தில் நானே எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி லலித் உட்காந்து அவர் எடிட்லாம் பண்ண ஆரம்பித்தாராம். நீங்கள் ஒரு டைரக்டர் ஓரம் கட்டுங்கன்னு சொல்லி நான் பண்ணுறேன் எடிட்டிங்னு. கோப்ராவுக்கு அவர் எடிட்டிங் பண்ணதுனால தான் இது மாதிரிலாம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. சரி, வெற்றி அடைஞ்சால் ஒரு பேச்சு, தோல்வி அடைஞ்சால் இன்னொரு பேச்சு. ஆனால் கோப்ரா ஒரு சரியான படமே கிடையாது. அதுலேயும் விக்ரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பையும் நடிப்பையும் அப்படி கொட்டியிருப்பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தங்கலால் தான் அது மாதிரியான நிலைமை தான் இருக்கும். விக்ரம் மாதிரியான ஒரு 60 வயதை நெருங்கிய ஒரு ஹீரோவை இன்றைக்கும் ஒரு எனர்ஜியோட படத்தில் பண்ணியிருக்காருன்னு உண்மையிலே இருக்குது. நீங்கள் தங்கலாலில் விக்ரம், பார்வதி இவங்களுடைய நடிப்பெலாம் நீங்கள் குறை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பை உள்ளே இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எனக்கு என்ன தோணுன்னா, இது ஹீரோயிசம் டிமாண்டி காலனி 2க்கு ஹீரோயிசத்துக்கான ஒரு படமே கிடையாது, ஒரு ஸ்கிரிப்டு தான். அதில் நீங்கள் யாரை கொண்டு நிறுத்தினாலும் அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரியான கதைகளை ஏன் விக்ரம் மறுபடியும் அவருடைய என்னென்னா வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், தன்னை வருத்தி ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு போய் அது ராங்காக மாறிடுது. ஒரு கட்டத்தில் கஷ்டமாயிடும் இல்லைங்களா. நாமளே கூட ஒரு வேலையை சிரமப்பட்டு செய்து அது ரிசல்ட் வரலன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தூக்கமே வராது. அப்படி இருந்த ஒரு விழா எலும்பில் அடிபட்டு அந்த இதில் அந்த கேஜிஎஃப்னு சொல்கிறாங்க, அது எங்கே கூட காணவில்லை. அது எங்கேயாவது இடத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களில் சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது க்ரீன் மேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, சிஜி ஒர்க்குன்னு இங்கே க்ரீன் மேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இவ்வளோ உழைப்பு கொடுத்து ஒரு ஹீரோவுக்கு அந்த பலன் இல்லாத பொழுது கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நிச்சயமா சார். தேசிய விருது அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்துட்டு சிறந்த நடிகராக வந்துட்டு காந்தாரனுடைய கதாநாயகன், இப்படி வந்துட்டு சிறந்த நடிகை வந்து நித்யா மேனன், திருச்சிற்றம்பலம்லாம் இருக்கு இல்லையா சார்? எந்தெந்த மாதிரியான ஒரு நிலை, யார் யாருக்கெல்லாம் அவார்டு கிடச்சிருக்கு? இல்லை, இன்றைக்கி இந்த தேசிய விருது பார்த்தீங்கன்னா 2022 இந்த தேசிய விருது பார்த்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவுக்கே பெரும்பான்மையான விருதுகளை கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும். வந்து அதுலேயும் குறிப்பாக கன்னடம் தமிழுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நல்ல ஒரு கரெக்டான இது தான். இந்த தேசிய விருது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சர்ச்சையும் இல்லை. வழக்கமாக ஏதாவது சர்ச்சை வந்துடும். வந்து ஜூரியாக இருந்தவங்க வந்து உங்காளுங்க, ஆனால் அள்ளி தெரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சமயம் நார்த்தில் பாலிவுட்டில் சொல்லலாம் பொழுது ஜூரி இங்கே வந்து உங்கள் கன்னடத்துலேயும் தமிழ்லேயும் வந்து உட்காந்துட்டாங்க. அதனால் அதையெல்லாம் மீறி எந்தெந்த படங்களுக்கு எந்தெந்த ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்கன்னு அந்த கேட்டகரியை நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக அதை தேர்வுக்குழு கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. நிச்சயமாக. குறிப்பாக வந்துட்டு காந்தாராவனுடைய நடிகர் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஒரு பேசும் பொருளாகவே பேசுகிறாங்க. ஏன் கமர்ஷியல் ஹீரோக்கெல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தனுஷ் மாதிரியும் கமல் மாதிரியான ஆட்களுக்கே கொடுக்கப்பட்டு இருந்த ஒரு அவார்டு இன்றைக்கி வந்துட்டு யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம், ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாலும் கொடுத்துடலாங்கிற ஒரு நிலை ஒன்று உருவாயிடுச்சு இல்லையா? இது எப்படி? இல்லை, நீங்கள் காந்தாராவுக்கு கொடுத்ததுக்கான இன்னொரு காரணம் வந்து அவரோட நடிப்பை தாண்டி ரிஷப் ஷெட்டியே பேசியிருப்பார். இங்கே தமிழ் இங்கேயே வந்து நம்ம பிரசாத்தில் நல்லாவே தமிழ் பேசினார். நான் உண்மையிலே ஒரு ரீஜனல் மூவி இது, ஒரு பகுதியில், அதுவும் வந்து அந்த துளு பேசுகிற அந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் கன்னடத்திலேயே ஒரு செக்டார் வரைக்கும். இப்போ நம்ம சொல்லுங்களா, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், இது பிஸ்னஸ் ரீதியாக வந்து டிகே, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இப்படி பேசல. அது மாதிரி அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு பகுதியில் இந்த படம் ஓடும் அப்படின்ற முடிவோடு தான் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த 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 அவங்களுக்கு வந்து சிறுதெய்வ வழிபாடு தான். அந்த சிறுதெய்வ வழிபாடு நேஷ்னல் லெவலில், இந்திய லெவலில் அது கனெக்ட் ஆகிட்டோன்னே அது பெரிய படமாக மாறிடுச்சு. இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு. இவ்வளோ பெரிய படமாக ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே சரி தமிழில் கொண்டாடுறீங்க, நம்ம கூட கனெக்ட் ஆகுது, ஆந்திராவில் கொண்டாடுறாங்க, ரைட்டு, எனக்கு ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டுறாரு. பாலிவுட்டில் பண்ணால் அங்கே வேற ஒரு வசூலை கொடுத்துருச்சு. அப்படி ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் ஒரு பேன் இண்டியா படமாக மாறினது தான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் பேன் இண்டியா படம்னு ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கவே இல்லை. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்துடைய கண்டென்ட்டு, அதனுடைய அதை இயக்கிய விதம், அதை தாண்டி அதை நடித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா, தாராளமாக நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த நடிகருக்கும் தேசிய விருது கொடுக்கறதுல தவறே இல்லை. நிச்சயமாக சார். எம்ஜிஆரை தொட்டு பல பேர் முயற்சி பண்ணி பொன்னியின் செல்வனை யாராலையுமே எடுக்க முடியாத ஒரு சூழலில் மணிரத்னம் அவர்கள் அவரே ஒரு தடவை முயற்சி பண்ணி தோற்று மறுபடியும் அதை எடுத்து இன்றைக்கி வந்துட்டு அது தேசிய விருதும் வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானது. இந்த பெருமைக்கெல்லாம் வந்து நீங்கள் உண்மையிலே இது எம்ஜிஆர் ஆரம்பித்து அதை கைவிடப்பட்டது. கமலஹாசன் வந்து டிஸ்கஷன் வரைக்கும் போயிட்டு முடியாதுன்னு விட்டுட்டார். மணிரத்னம் முயற்சி பண்ணி சரியான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காம இது வேணாங்க அப்படின்னு தொட வேணாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் வந்து படிக்கிற காலகட்டத்தில் கல்கி புத்தகம் எங்கள் ஊரில் வந்து இதில் வந்து பஸ்ஸில் இறக்குவாங்க, கீழே வந்து கட்டு இறக்குவாங்க, இறக்கணும் கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து தொலைக்காட்சி மாதிரியான பொழுதுபோக்கள்லாம் கிடையாது. ஒன்று சினிமா இல்லைன்னா புத்தகம் படிக்கிறது, அவ்வளோ நாவல்கள் விற்கும். என்னென்ன இந்த பொன்னியின் செல்வன் தொடர் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஏஜென்ட் அங்கே பிரிக்கும் பொழுதே வாங்கிட்டு போவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படைப்பை நாம் ஏதாவது ஒரு வகையில் சொதப்பிட போகிறோன்ற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருந்தது, பட்ஜெட்டும் ஒரு பக்கம் இருந்தது. இப்போ இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க 4 விருதுக்கும் உண்மையிலே நான் 4 விருதும் அவங்க வாங்கினவங்க யாருக்கு டெடிகேட் பண்ணோம்னா லைக்கா நிறுவனத்துக்கு. ஒரு துணிச்சலாக இன்றைக்கி வந்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் அவங்க பெரிய மில்லியனராக கூட இருக்கட்டுங்க, இது வந்து ஒரு என்ன சொல்கிற ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்பிக்கை இல்லாத ஒரு தொழில் வந்து இதில் இவ்வளோ கோடிகளை போட்டு படம் பண்ணுங்க, ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் முதல்ல வந்து ஒரு விருதை கொடுக்கணும். அதை தாண்டி 4 விருது கொடுத்ததில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது. நிச்சயமாக உண்மையிலே ரொம்ப நன்றி சொன்ன தகவல். Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.